முன்னாள் அமைச்சர் MKADS குணவர்தனவுக்கு அனுதாபம் தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வருகை. சிரேஷ்ட ஊடகவியலாளர் உபாலி தென்னக்கோனை தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் அடையாள அணிவகுப்பில் அடையாளம் காணப்பட்டார். டீசல் உற்பத்தி வரி அதிகரிப்பு. விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் பம்பலப்பிட்டி கோடீஸ்வர வர்த்தகரை கடத்தி கப்பம் கோரியுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. பிரித்தானியாவில் கடலில் மூழ்கி உயிரிழந்த 5 4 இலங்கையை பிறப்பிடமாக கொண்டவர்கள் என உறுதி. அனைவருக்கும் வணக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த செய்தி அறிக்கையை தாமதமாக ஆரம்பித்தமைக்கு உங்களிடம் நாங்கள் வருந்துகின்றோம். இன்றும் பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சக்தியின் குளோபல் டிவியினூடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை நாம் செலுத்துவோம். ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு தற்பொழுது அடிக்கடி வருவதில்லை. ஆனால் இன்று ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தார். முன்னாள் அமைச்சரும் சிரேஷ்ட அரசியல்வாதியுமான காலம் சென்ற MKDRS குணவர்தனவின் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் முகமாக பாராளுமன்றத்தில் இன்று ஒரு உரை இடம்பெற்றது. இதில் அனுதாபம் தெரிவிப்பதற்காகவே ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார். එකට ආණ්ඩුවෙන් එළියට ආවේ ඒ වගේම මේ ජනාධිපති වර්ණය ஒன்றாகவே அரசாங்கத்திலிருந்து வெளியேறினோம். ஜனாதிபதி தேர்தலின் போது எனது வெற்றிக்காக அவர் பாரிய அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டார். ஐக்கிய தேசிய முன்னணியின் தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். ஆனாலும் நீல நிற சால்வையை அவர் கழற்றவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரான நீங்கள் நீல நிற சால்வையை போட முடியாது என நாங்கள் கேலி செய்தோம். நான் இதனை கழற்ற மாட்டேன் என கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற கோட்பாட்டிற்குள் இருந்து அவர் செயற்பட்டார். பாராளுமன்றத்திற்கு தெரிவாகிய நாள் முதல் பொதுமக்களின் பிரச்சினைகளை இனங்கண்டு கதைப்பதோடு போலீஸ் திணைக்களத்தில் கடமையாற்றும் ஊழியர்கள் தொடர்பாகவும் பேசினார். පොලිස් දෙපාර්තමේන්තුවේ පොලිසියේ සේවය කරන පොඩි මිනිස්සු ගැන හුඟක් කතා කළා. එතුමාට මේ තිබුණ එවකට තිබුණේ පාලනය එක්ක அந்த நேரத்தில் இருந்த ஆட்சியின் போது அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்தன. பயணிக்கும் பாதை மக்கள் ஆதரவின்மை தொடர்பில் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் அவர் என்னுடன் கதைத்தார். மைத்ரிபால சிறிசேன பொது வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டதிலிருந்து அவருடன் அருகில் இருந்தவர்தான் MKDS குணவர்தன. ඒ අවස්ථාවේදී MKDS ගුණවර්ධන ඇමතුමා කියලා මම එතුමා මගේ වාහනේට නැග්ගා. නැගලා මං හිමින් මේව කළා. මම වටෙන් ගොඩෙන් කතා කළා. ஒருமுறை எனது வாகனத்தில் ஏறினார். இந்த அரசாங்கம் தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள் என நான் அவரிடம் கேட்டேன். எனக்கு வெறுத்து விட்டது என கூறினார். நாங்கள் அரசியல் ரீதியான முடிவினை எடுப்போமா என நான் அவரிடம் கேட்டேன். அவ்வாறான எண்ணம் இருக்கின்றதா என என்னிடம் கேட்டார். நான் வெளியேறுவதற்கு தயார் எனவும் கூறினார். மிகவும் நல்ல மனிதர், நல்ல முறையில் மக்களோடு பழகும் சிறந்த நண்பர். ඉතාමත්ම සුන්දර විදියට හිත සුන්දර විදියට මිනිසුන් ආශ්‍රය හොඳ මිත්‍රයෙක්. when the presidential elections in கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்ரிபால சிறிசேன எடுத்த தீர்மானத்துடன் குணவர்தனவும் இணைந்திருந்தார். மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெறுவார் என அந்த சந்தர்ப்பத்தில் அவரும் கருதவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் தலை தூக்கியிருந்த ஏகாதிபத்திய ஆட்சியும் நாட்டிற்குள் அநீதி குழப்பம் என்பன நாட்டில் வியாபித்து வருவதை கண்ணுற்ற குணவர்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் துணிந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக மைத்ரிபால சிறிசேனவிற்கு முன்னின்று ஆதரவு வழங்கினார். பம்பலப்பிட்டி வர்த்தகரை கடத்தி கொலை செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கில் மற்றொரு திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த திருப்பம் விசாரணைகளை திசை திருப்புவதற்காகவே அவரை கடத்தி கப்பம் கூறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த 21ஆம் தேதி பம்பலப்பிட்டியவில் கோடீஸ்வர வர்த்தகரான முகமது சுலைமான் கடத்தப்பட்டதுடன் மாவனல்ல பகுதியில் நேற்று முன்தினம் அவரின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 5 பேருக்கு வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் நேற்று தடை விதித்தது. உயிரிழந்த சுலைமானின் தாய் வழி உறவினர்களுக்கே வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். பிரேத பரிசோதனை நேற்று இடம்பெற்றதுடன் சுலைமான் கடத்தப்பட்டு 4 மணித்தியாலங்களுக்குள் அவரின் தலையில் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சுலைமானின் ஊழியர்கள், உறவினர்கள் உள்ளிட்ட சுமார் 50 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சுமார் 6 கோடிக்கும் அதிக பணத்தை சுலைமானிடமிருந்து பலர் கடன் பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அரசியல் கைதி தப்பியோடியமை தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
உடல்நலக் குறைவினால் கடந்த 14ஆம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கைதியே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் மலசலக்கூடம் செல்வதாக கூறி சென்ற குறித்த கைதி இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாக மேல்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் சிவஞான ஜோதி குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் கடமையில் இருந்த சிறைச்சாலை அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தென்மராட்சியைச் சேர்ந்த ராசையா ஆனந்தராஜா என 37 வயதானவரை யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். குறித்த நபர் கடந்த 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் மீண்டும் 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி மீண்டும் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். ஆனந்தராஜா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது கடந்த 5ஆம் தேதி தனது விடுதலையை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தார். அதன் பின்னர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து குறித்த கைதியை அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்குமாறு சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் மீள்குடியேற்ற புனர்வாழ்வு அமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் பணிப்புரை விடுத்தார். இதனை அடுத்து கடந்த 14ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சிறைச்சாலை அதிகாரிகளால் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட குறித்த கைதிக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் சிறைச்சாலை அதிகாரிகளால் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கைதி தப்பியோடியதை அடுத்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இம்முறை ஆசிரியர் நியமனங்கள் வழங்குகின்ற போது தமிழ் பிரிவுக்கு எத்தனை ஆசிரியர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று 1038 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டன. கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தலைமையில் மகரகமவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ராஜாங்க கல்வி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைக்கு 1038 பேருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கிடைக்கின்ற பதவியிலே தமிழ் பிரிவுக்கு 103 பேருக்கு கிடைக்கின்றது. ஆகவே இது ஒரு மிக குறைவான எண்ணிக்கையாகும். நாட்டிலே இருக்கின்ற பாடசாலை சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் 1/3 பங்கு தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 300 பேராவது இதில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று 103 பேருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. மிக மிக குறைவான வாய்ப்பு. ஆகவே தமிழ் பகுதியை பொறுத்தளவில் இந்த ஆசிரியர்களை உள்வாங்குவதிலே மிகவும் குறைவான எண்ணிக்கை ஆசிரியர்கள் இருந்ததன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. குருவருண் வஷேன் தமுன்னான்சில பதவகத்தே ஏனைய காலங்களைப் போல் அல்லாது எல்லளவேனும் அரசியல் தலையீடுகள் இன்றியே ஆசிரியர் நியமனங்களை வழங்கியுள்ளோம். போட்டி பரீட்சைகளை நடத்தி தகுதி அடிப்படையில் குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு அமைவாகவே இந்த நியமனங்களை வழங்கியிருக்கிறோம். ஆசிரியர்களை பாடசாலைகளுக்காக பெயரிடும் நடைமுறையிலும் நாம் எமது சுய விருப்பின் பிரகாரம் செயற்படவில்லை. நம் கிரீமேதீத் அபிடோனாகாரேட் நமே மேதி அபி நம் கர்லதி. அண்மை காலமாக இடம்பெறும் நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் அமர்வுகளில் தமிழ் மக்கள் தங்களுடைய பல உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணியின் மற்றொரு அமர்வு இன்று திருகோணமலை ஈச்சலம் பெற்ற பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இலங்கத்துறையிலிருந்து ஈச்சிலம்பட்டி ஸ்கூலுக்கு வர காலையில் வந்தக்குள்ள வீடு திரும்பியே இது வரைக்கும் நாங்கள் கிளாஸுக்கு போயிட்டாலும் அப்படி இருந்தேன். எங்களோட அம்மாக்கள் 6 மணி போல் வந்து பார்க்கும்போது சைக்கிள் மட்டும்தான் இருந்தது, அக்கா இல்லை. ஆனால் அங்கே போனேன்டே இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இதுக்குள்ளேயே இருக்கணும், எங்கள் வீடுகள் பிரதேசத்துக்குள்ளேயே இருக்கணும் அந்த அலுவலகம். அப்படி என்ன எங்களுக்கு வந்து சொல்றது ஈஸியாக இருக்கும். இப்படி கதைக்கிறதுக்கு தைரியமாக கதைக்கிறது எங்களுக்கு. இப்போ என்ன செய்ய சொல்கிறேன், இனி அங்கே இருப்பார், இருக்கிறாண்டா அவ்வளோ நாளைக்கு வந்துருப்பாரு. இப்போ அவருக்கு என்ன ஒரு மரண சர்டிஃபிகேட்டு நாங்கள் எடுக்கணும். காணா போனாலும் இப்பயும் நான் கேட்குறேன், அந்த அதான் இது ஜெயிலில் இருக்கிறாங்கள விடுதலை செய்தாதான் எங்கள் இருக்காரோ இல்லையான்னு எனக்கு திட்டத்துக்கு சொல்லித்தான் நான் 2 வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். 10,000 காசோ இல்லை சின்ன காசு தரப்போம், வேறு என்ன தரப்போம். இப்போ அம்மா மோசம் போயிட்டா, அங்கே அப்பா மோசம் போயிட்டா. என்னோட அக்கா ஒரு ஆள் இருந்து அவையை தான் நான் பராமரித்து வரணும். கடைசியில் பிறந்தவர் தான் எங்களோட கணவரோட அடிப்பட்ட சைக்கிள் ஓடி வரும்போது ரோட்டில் செல்லு விழுந்து பீஸ் அடிச்சு இப்படியே விழுந்து அப்புறம் நாங்கள் அடக்கம் செய்து சரியான பிரச்சனை நேரம் செய்த பிற்பாடு எங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கல. ஒரு மகன் தான் இருக்கு, மூத்தவையும் சேர்த்துட்டா. ஒரு புள்ள இருக்கவைக்கு நான் தான் வளர்த்தேன்னா. மட்டுக்கு நாங்க புள்ளன்னு தான் இருக்கிறோம். எங்க இருக்கோ எவ்வளவு இருக்கோ செத்துட்டோ இல்லை இருக்கோ எங்களுக்கோ ஒரு முடிவும் தெரியாது. இப்ப 2 பக்கமே எங்கட மனம் கிடந்து தளம்புது. செத்திருந்தா செத்தன்னு சொல்லலாம், இருக்கண்டா இருக்கண்டு மனம் மாற ஆனபடியா இருக்கோ இல்லையோ ரெண்டாதான் எங்கட மனம் கிடந்து உண்மை நீங்க தான் வெளிப்படுத்தணும். இப்படி தேடி வர நீங்க தான் வெளிப்படுத்தணும். நாங்க முறையிடுறோம்,
எங்க இருக்கான்னு சொல்லி இப்ப நீங்க தேடுதலுக்கு தானே வந்த நீங்க தேடுதலுக்கு வந்த போது இந்த புள்ள எங்க இருக்குது உடம்பு இருக்கோ இல்ல இந்தியாவில இருக்கோ இல்ல எங்க இருக்கோ நாங்க தேடி பிடிச்சிக்கலாம தான் உங்கள்கிட்ட முறையிட்டேன். அப்ப அந்த படிக்கு எங்களுக்கு தேடி பிடிச்சி நீங்க அதுக்கு முடிவை சொல்லணும். ஓ கடைசி கண்டா அதாவது சொல்லணும். சென்னல் அடிபட்டது. அப்ப அந்த புள்ளரை இந்த சின்ன புள்ளைய தூக்கிட்டு பெரிய புள்ள முன்னுக்கு ஒன்று நான் கொஞ்சம் பிந்தித்தேன். போன மாதிரி சரியான கப்பலெல்லாம் அடிச்சவங்க புள்ள ரெண்டையும் காணல. நான் இது வரைக்கும் தேடியே என்னாலே இயலாது. நம்ம புள்ளையும் இல்லா கிடந்து அந்த மூத்த புள்ளைய பெத்தேன். நினைச்சா மன வருத்தம். 2006 8ஆம் மாதம் 20ஆம் தேதி அப்பா அம்மையில் பிள்ளையும் இல்லை காணாம எங்க போனன்னு தெரியும். போன மாதிரி இல்லை. இதுக்கு போன மாதிரி கடை கடைக்கு போன மாதிரி யாரா காண. வடக்கில் உள்ள குளங்களின் புனரமைப்பு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்மை காரணமாக செய்தி வெளியிட்டு வருகின்றது. இதனிடையில் கிளிநொச்சி வன்னேரி குளம் புனரமைக்கப்படாதுள்ளமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். கிளிநொச்சி நகரிலிருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் வன்னேரி குளம் கிராமம் அமைந்துள்ளது. இங்கு வாழும் இந்த சுமார் 1658 பேரில் பெரும்பாலானவர்கள் விவசாயத்தை தங்களது வாழ்வாதாரமாக கொண்டவர்கள். 1713 ஏக்கர் அடி நீரை கொள்ளளவாக கொண்ட வன்னேரி குளம் காணப்படுகின்றது. 360 ஏக்கரில் நெற்பயிர் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரம் மேற்படி குளத்தை உரிய வகையில் புனரமைப்பு செய்வதாலும் உவர்நீர் உட்புகுவதாலும் பாரிய அளவிலான விவசாய நிலம் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. வன்னேரி குளத்தின் அணைக்கட்டினை புனரமைப்பு செய்து இக்குளத்திற்கு நீரை கொண்டு செல்லும் வாய்க்கால்கள் மற்றும் நீர் கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதன் மூலம் வன்னேரி குளத்தின் கைவிடப்பட்டுள்ள 1200 ஏக்கர் நிலத்தில் பயிற்சியை மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் இப்பகுதியில் விவசாய செய்ய மேலும் அதிகரிக்க முடிவது. குளத்தை புனரமைப்பு செய்து இக்கிராமத்து விவசாய நிலங்களில் உவர்நீர் உட்புகாதவாறு தடுப்பு அணை ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்க முடியுமா? மக்களின் கனவுகளாக இருந்த பல விடயங்களுக்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக நாங்கள் செயலோடு கொடுத்து வருகின்றோம். இதன் ஒரு திட்டம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. காலி அல்பட்டிய ஆத்கந்துர கீனஹெட்டிய கிராமத்திற்கான வீதியின் பாலம் உடைந்து பல வருடங்களாகின்றன. இந்த பாலத்தினை சுமார் 150 குடும்பங்கள் பயன்படுத்தி வருகின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக இந்த பாலத்தினை செப்பனிடுவதற்கான பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு பங்களிப்பு வழங்குங்கள். என்ற ஒரு நாள் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் கிராமத்திற்கு வந்து பிரதான வீதியை செப்பனிடுவதற்கு பங்களிப்பு வழங்கியமை தொடர்பில் நாங்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களோடு இருப்போம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் எங்களுக்கு இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றத்தினை தனியாக செய்ய முடியாது. உங்களுடன் இணைந்துதான் இந்த பயணத்தை செல்ல முடியும். பாலம் செப்பனிடும் நடவடிக்கையின் அங்குரார்ப்பண நிகழ்வில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கிராமங்கள் தோறும் சென்று மக்களின் பிரச்சனைகளை அறிந்து ஊடக செயற்பாடுகளுக்கு அப்பால் சென்று நாட்டிற்கு செய்யும் இந்த செயற்பாடுகளுக்கு அரசு அதிகாரிகள் என்ற வகையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திட்டத்திற்கு தேவையான நிதி கையளிக்கப்பட்டதுடன் ஒரு வாரத்திற்குள் இந்த திட்டத்தினை நிறைவு செய்வதாக மக்கள் உறுதியளித்தனர். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக கிராமங்கள் தோறும் சென்று ஆரம்பிக்கப்படும் மக்கள் வலுவூட்டல் மக்கள் அணி இந்த திட்டத்தின் நிறைவில் தெரிவு செய்யப்பட உள்ளது. கலைவல உத்சான பாலம் உடைந்துள்ளமையால் மக்களுக்கான போக்குவரத்து இடையூறும் ஏற்பட்டுள்ளது. இந்த மக்களின் பிரச்சினையை மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக தீர்ப்பதற்கான செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பல வருடங்களாக குடிநீரின்றி அலல்படும் டீசலுக்கான உற்பத்தி வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
இந்த டீசலின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுமா? உற்பத்தி வரை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் டீசல் விலையில் அதிகரிப்பு ஏற்பட மாட்டாது என நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வரி திருத்தத்தின் பிரகாரம் ₹3 காணப்பட்ட டீசல் உற்பத்தி வரி ₹13 அதிகரிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் அதன் நன்மையை அரசாங்கத்துக்கு பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த வரி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிரேஷ்ட உடவியலாளர் உபாலி தென்னகோனை தாக்கியதாக கூறப்படும் ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் ஒருவர் கம்பஹா நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற அடையாள அணிவகுப்பில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். உபாலி தென்னகோன் மற்றும் அவரின் மனைவி சந்தேக நபர்களை அடையாளம் காட்டியுள்ளனர். சந்தேக நபரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பஹா மேலதிக நீதவான் லலித் கண்ணங்கர உத்தரவிட்டார். குறித்த ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு தம் அடையாளத்தை பறைசாற்றி மொழியாற்றும் தத்துவத்துடனும் தனித்துவத்தோடும் பின்னி பிணைந்துள்ள நல்லூர் கந்தசுவாமி கோவில் சிங்காரவேலன் வீற்றிருக்கும் திருத்தலம் தொடர்பான தகவல் சுமந்து வரும் நல்லூரான் நந்தவனம் தொகுப்பு அடுத்து. யாழ் மண்ணின் இன்றைய அடையாளமான நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் முதலில் எங்கு அமைய பெற்றது? நல்லூர் கோவில் முதலில் அமைய பெற்ற இடம் யாதென்பதில் வரலாற்று ஆய்வாளர்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் எழ காரணம்தான் என்ன? ஈழத்தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றி நிற்கும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் அமைவிடம் தற்போதைய இடமல்லவே. முத்திரை சந்தியில் முன்னர் அமைந்திருந்த ஆலயமே இன்றைய பிரம்மாண்டமான கந்தசுவாமி ஆலயம். அன்றைய முருகப்பெருமான் ஆலயத்தின் தீர்த்த கேணியே இந்த யமுனா பகர ஏரி. இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட சில சிற்பங்கள் பண்டைய நல்லைக்கந்தன் ஆலயத்தின் எச்சங்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கண்கூடு. முன்பு இருந்த நல்லூர் ராசதானியினுடைய வேட்பெருமான் தான் அவருடைய அந்த அரசியலுக்கையினுடைய பிரதான காவல் தெய்வமாக இருந்திருக்கின்றது. அதன் எல்லை கோயில்களாக அங்கே வீரமாகாளி அம்மன் ஆலயம், வெயிலுகந்த பிள்ளையார் ஆலயம் கிழக்கிலே, அங்கே வடக்கிலே சட்டநாத சிவன் கோயில், கைலாய பிள்ளையார் ஆலயம் என்பன இந்த நல்லூர் ராசதானியுடைய காவல் தெய்வங்களாக முன்பு ஆட்சி புரிந்த பராசேகர மன்னன் போன்றவர்களாலே அந்த ஆலயங்கள் கட்டி இந்த அரசியலுக்கையை பேணி பாதுகாக்கப்பட்டது. ரகுநாத மாப்பான முதலியாரால் வேல் வைத்து மடமாக பூசிக்கப்பட்ட இடம் ராஜகோபுரத்துடன் இற்றைக்கு கம்பீரமாய் அழகுடன் காட்சி அளிக்கின்றது. ராஜகோபுரம் எடுத்தியம்பும் சிறப்புகளை நல்லூரா நந்தவனம் தொகுப்பில் நாளை எதிர்பாருங்கள். வடமாகாண முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி பட்டறை இன்று வடமாகாண கல்வி அமைச்சில் இடம்பெற்றது. யாழ் வலய கல்வி அலுவலக ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வளவாளர்களினால் பயிற்சி பட்டறை முன்னெடுக்கப்பட்டது. வலயத்தில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் குறைபாடுகளை அடையாளம் காணுதல் மற்றும் அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குதல், முன்பள்ளி போதனை தொடர்பான புதிய முறைமைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. Purpose of these workshops and these discussions have been முன்பள்ளியின் கல்வி செயற்திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த செயற்திட்டம் மூலம் முன்பள்ளி கல்வி தொடர்பில் மக்கள் மத்தியில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதன் ஊடாக முன்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களின் அறிவினை முன்னேற்ற முடியும். இதனை முன்னேற்றவே ஸ்டெப்பிங் ஸ்டோன் மன்றத்தின் செயற்திட்டத்தினை முன்னெடுக்க தீர்மானித்தோம். Our schools upgrade the teachers, their knowledge, and Stepping Stones Foundation has decided to take this great challenge. Schools முன்பள்ளி பள்ளிக்கூடங்களை போய் பார்த்து அவைக்கு என்ன உதவி செய்யணும் என்று யோசிச்சு கொண்டு 3 ஒர்க் ஷாப்பிங்கை நடத்துகிறோம். இங்கே இருக்கல பல பள்ளிக்கூடங்களை பார்த்து ஆசிரியர்களோட உரையாடி அவைகளுக்கு என்ன மாதிரி உதவி செய்யலும் என்று கேட்டு அதுக்கு தகுந்தபடியாக ஒரு ட்ரைனிங் கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்.
நம் நாட்டின் பலருடைய எதிர்பார்ப்பு நிரந்தர சமாதானம். இலங்கையில் நிரந்தர சமாதானம் ஏற்பட வேண்டும் என பிரார்த்திக்கும் பாத யாத்திரை ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை மனித உரிமைகள் இயக்கம் இந்த பாத யாத்திரையை ஏற்பாடு செய்துள்ளது. இலங்கையில் நிரந்தர சமாதானம் ஏற்பட வேண்டும் என பிரார்த்திக்கும் பாத யாத்திரை நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் முன்னிலையில் இடம்பெற்ற வழிபாடுகளை அடுத்து இன்று ஆரம்பமானது. எதிர்வரும் 7ஆம் தேதி ஹம்பாந்தோட்டையில் இந்த பாத யாத்திரை நிறைவு பெறவுள்ளது. இலங்கையில யுத்தம் நடந்து தற்போது நான் சகல மக்களும் நிம்மதியாக மூச்செடுத்துக் கொண்டிருக்கோம். அது தொடர்ந்து எங்களோட மக்கள் இந்த மல்ல நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பேரணியை நாம் ஆரம்பிச்சிருக்கோம். இதேவேளை இந்த பாத யாத்திரைக்கு ஆசி வேண்டி நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. இதன்போது 1000 நெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு இலங்கையில் நிரந்தர சமாதானம் ஏற்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்யப்பட்டது. அண்மை காலமாக சிங்கள திரையுலகின் பல்வேறு பரிணாமங்கள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. சிங்கள திரையுலகின் புதியதொரு படைப்பாக மோட்டார் சைக்கிள் திரைப்படம் இணைந்துள்ளது. அதன் முதற்காட்சி கொழும்பு ரீகல் சினிமா அரங்கில் இன்று திரையிடப்பட்டது. மோட்டார் சைக்கிள் திரைப்படத்தை ஷமீர ரங்கனகே இயக்கியுள்ளார். காதல் எதிர்பார்ப்புகள் சிதைவடைதலினால் சமூகத்தில் ஏற்படும் நிலையை புலப்படுத்துவதே இந்த திரைப்படத்தின் கருப்பொருளாகும். மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்வது ஒரு அப்பாவி இளைஞரின் கனவாக உள்ளது. அந்த கனவை சூப்பர் ஸ்டார் போட்டியொன்றினூடாக வெற்றி கொண்டு எதிர்காலத்தில் பிரபல பாடகராவதற்கு கனவு காணும் சேரிப்புற இளைஞர் ஒருவரே இந்த திரைப்படத்தின் கதாநாயகன். 2015ஆம் ஆண்டு கொழும்பு சாக் சர்வதேச சினிமா விழாவில் தெற்காசியாவின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது, கொழும்பு சர்வதேச சினிமா விழாவில் மொசக் ஆஃப் ஸ்ரீலங்கன் நியூ பிலிம் என்ற பெயரிலான விருது, அந்த விழாவிலேயே சிறந்த இலங்கை திரைப்படத்திற்கான நெட்பெக் விருது ஆகியன இந்த திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது. அத்துடன் 21வது கல்கத்தா சர்வதேச சினிமா விழாவிலும் ஆசியாவின் சிறந்த திரைப்படமாக மோட்டார் சைக்கிள் திரைப்படம் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேரம் 8 மணி பிரதான செய்திகளுக்கு நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திப்போம். 10:45 பிரதான செய்திகளோடு அனைவருக்கும் வணக்கம்.